வணக்கம் நண்பர்களே, இது அடுத்த லெக்சர் நம்ம பார்ப்போம். ஸோ ரோ ரெடியூஸ்ட் எக்லான் ஃபார்ம் பார்த்தோம். பேராமெட்ரிக் ஃபார்மில் எப்படி வந்து ஒரு ஈக்குவேஷனை எழுதலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ சப்போஸ் வந்து என்கிட்ட ஒரு ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னு வச்சுருக்கலாம். 2x1 + 3x2 - 2x3 = 7. ஸோ x1 - x2 - 3x3 = 5 என்ற இப்படி ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. இந்த ஈக்குவேஷனை வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டில் இந்த ஈக்குவேஷனை வந்து நம்ம 2 3 - 2 1 - 1 - 3 with 7 and 5 இது ஒரு ஃபார்மில் எழுதுவோம், அப்படி தானே. அதுக்கப்புறம் இதை வச்சு நம்ம ரோ ரெடியூஸ்ட் எக்லான் ஃபார்ம்லாம் கண்டுபிடிச்சோம். இன்னொரு ஃபார்மேட்டில் எப்படி எழுதலான்னா, x1 வெளியில் எடுத்துகிட்டு, ஓகே, x1 கோஃபிஷியன்ட் வந்து இங்கே 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது, அப்படி தானே. ஸோ 2 1 ப்ளஸ் x2 கோஃபிஷியன்ட், x2 எடுத்துகிட்டு x2 கோஃபிஷியன்ட் 3 - 1, ஸோ 3 - 1 ப்ளஸ் x3 என்ன இருக்குது, -2 - 3, ஓகே, இஸ் ஈக்குவல் டு 7 5. இது இன்னொரு ஃபார்மேட். இன்னொரு ஃபார்மேட்டில் எப்படி எழுதலாம் அப்படின்னா, நம்ம ஆஸ் யூஷுவல் எப்போவுமே இது ஃபஸ்ட்டில் நம்ம எழுதுனது தான். 2 3 - 2 1 - 1 - 3, ஓகேவா. வெக்டர் வந்து x1 x2 x3 இஸ் ஈக்குவல் டு 7 5. ஓகே, ஸோ இது இன்னொரு ஃபார்மேட். இப்போ ஆக்சுவலாக இந்த ரெண்டு ஃபார்மேட்டும் நம்ம பார்த்தோம். இந்த ரெண்டு ஃபார்மேட்டும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இந்த ஃபார்மேட்டு என்னது அப்படின்னு பார்க்கலாம், ஓகேவா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்கிட்ட வந்து ஒரு 2 வெக்டர் எப்படி இருக்குன்னு வச்சுக்கிடுங்களேன். இந்த வெக்டர் வந்து எக்ஸ், இது வந்து 1ன்னு வச்சுக்கோமா. 1 அப்படின்னா இந்த வெக்டரை வந்து நான் என்ன சொல்லலாம், எக்ஸ் வந்து 1, ஒய் வந்து 0, அப்படி தானே. 0 மேலே போகல, அதனால ஒய் வந்து 0. ஸோ இதை வந்து நான் 1 0 அப்படின்னு சொல்கிறேன். இங்கே ஒரு வெக்டர் எடுத்துடுறேன், இதுவும் 1. ஸோ இது வந்து நான் வந்து 0 1 அப்படின்னு சொல்கிறேன், ஏன்னா x0 y1, ஓகே. ஸோ இப்போ வந்து எனக்கு ஒரு வெக்டர் இங்கே வந்து தேவைப்படுதுன்னு வச்சுக்கிடுங்க. இப்போ சப்போஸ் இது வந்து நான் இப்படி ஒரு வெக்டரை நான் ரெப்ரசன்ட் பண்ணணும். இது வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா 1 1. இப்போ இந்த 1 1-ஐ நம்மகிட்ட ஆல்ரெடி இருக்கிற இந்த 2 வெக்டர், அதாவது 1 0 அண்ட் 0 1, இதை வச்சு ரெப்ரசன்ட் பண்ண முடியுமா அப்படின்னா பண்ணலாம். எப்படி பண்ணுறோம், அதாவது ஒரு டைம் என்னோடய வெக்டர் 1 0வும் ப்ளஸ் ஒரு டைம் என்னோடய வெக்டர் 0 1ஐயும் நான் கூட்டினால் எனக்கு வந்து இந்த வெக்டர் கிடச்சிக்கிடுது, அப்படி தானே. இன் ஜென்ரல் எப்படி எழுதலான்னா, c1 டைம்ஸ் v1 ப்ளஸ் c2 டைம்ஸ் v2 ப்ளஸ் cn டைம்ஸ் vn இஸ் ஈக்குவல் டு ஏதோ ஒரு வெக்டர், ஓகே, ஏதோ ஒரு வெக்டர் x, ஓகே. ஸோ இங்கே c1 c2 cn இதை வந்து ஸ்கேலர்னு சொல்கிறாங்க, ஓகே. ஸ்கேலர்னால் ஒரு நம்பர், ஃபேன்சியாக வந்து ஸ்கேலர்னு சொல்கிறாங்க. v1 அண்ட் v2 vn இது வந்து வெக்டர், ஓகே. ஸோ இந்த கேஸில் வந்து பார்த்திங்கன்னா v1 வந்து இது, v1 வந்து இது, v2 வந்து இது, c1 வந்து 1, c2 வந்து 1, ஓகே. ஸோ சப்போஸ் நம்ம இன்னொரு வெக்டர் வந்து ரெப்ரசன்ட் பண்ணோம் அப்படின்னா, சப்போஸ் நான் வந்து 2 1 இதை நான் ரெப்ரசன்ட் பண்ணணும். நம்மகிட்ட இருக்கிற வெக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 0 இருக்குது, 0 1 இருக்குது, 1 0 இருக்குது, 0 1 இருக்குது. நான் இதை ரெப்ரசன்ட் பண்ணணும். ரெப்ரசன்ட் வந்து x வந்து 2 y வந்து 1. ஸோ இங்கே இதுதான் புள்ளி, அப்படி தானே. ஸோ இப்படி இதுதான் வந்து என்னோடய வெக்டர், இதுதான் என்னோடய வெக்டர் 2 1, ரைட். ஸோ இதை நான் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னா, x வந்து 2, அப்படி தானே. ஸோ இப்போ இந்த வெக்டரை நான் 2 டைம்ஸ் 1 0 எடுத்துக்கிட்டு ப்ளஸ் 1 டைம்
நான் வந்து 0 1 எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இது 2 1. ஓகேவா? ஸோ இங்கே வந்து C1 வந்து C1 வந்து 2, V1 வந்து 1 0. At the same time C2 வந்து 1 and V2 வந்து 0 1. ஓகே, ஸோ இப்படி ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி, அதாவது நம்மள்கிட்ட இருக்கிற வெக்டர்ஸை வச்சு மீதி வெக்டர், அதாவது நம்மகிட்ட இருந்தது 1 0 0 1, இந்த ரெண்டையும் வச்சு நான் வந்து ஒரு 2 1 எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறேன், இந்த ஃபார்மேட் அப்படிதானே, இந்த ஃபார்மேட். இதை தான் வந்து லீனியர் காம்பினேஷன். ஓகேவா? லீனியர் காம்பினேஷன், அதாவது V1 வந்து 2 டைம்ஸ் V1 ஒரு டைம் V2 தட் இஸ் ஈக்குவல் டு ஒரு வெக்டர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ரெண்டு வெக்டரை வச்சு இந்த ஸ்பேஸ் ஃபுல்லாகவே எந்த வெக்டரையும் நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஓகே, இதை வந்து லீனியர் காம்பினேஷன் சொல்லுவாங்க. இதை வந்து லீனியர் காம்பினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தான் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம். அப்படி தானே, x1 டைம்ஸ் 2 1 ப்ளஸ் x2 டைம்ஸ் 3 மைனஸ் 1 ப்ளஸ் x3 டைம்ஸ் minus 2 minus 3 that is equal to 7 5. ஓகே, இதுதான் பார்த்தோம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதே ஃபார்மேட்டில் தான் இருக்கும். இதே ஃபார்மேட்டில் தான் இருக்கும். இங்கே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், x1 என்னது, x2 என்னது, x3 என்னது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இதை இன்னொரு விதத்தில் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்மகிட்ட வந்து 2 1 3 1 minus 2 3 minus 1 minus 2 minus 3, okay, into x1 x2 x3 is equal to 7 5 எப்படி இருக்குது. ஓகே, ஸோ இதில் இது ஆக்சுவலாக இது என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்மளுக்கு இங்கே கொடுக்கப்பட்ட வெக்டர் வந்து 1 0 0 1. ஓகே, இது ரெண்டையும் ஏதோ ஒரு காம்பினேஷனில் போட்டால் நம்மளுக்கு ஏதோ ஒரு எந்த வெக்டர் வந்து அந்த ஸ்பேஸில் எந்த ஒரு வெக்டரையும் நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். அப்படி தானே, அந்த காம்பினேஷனில் எழுதுனா அந்த வெக்டரை வந்து நம்ம எழுதிடலாம். இங்கே நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வெக்டர் வந்து 2 1 3 minus 1 minus 2 minus 3. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ ஏதோ ஒரு காம்பினேஷனில் நான் சப்போஸ் வந்து 2 டைம்ஸ் 2 1 ப்ளஸ் 3 டைம்ஸ் 3 minus 1 ப்ளஸ் 1 டைம்ஸ் minus 2 minus 3 இப்படி நான் எழுதுகிறேன். ஏதோ ஒரு காம்பினேஷனில் இப்படி எழுதி என்னையால் 7 5 அப்படிங்கிற ஒரு வெக்டரை பெற முடியுது அப்படின்னா, என்னால் ஒரு வெக்டரை பெற முடியுது அப்படின்னா, இந்த 2 இந்த 3 இந்த 1 இதுதான் வந்து இந்த செட் ஆஃப் ஈக்குவேஷனுக்கு வந்து சொல்யூஷன். ஓகே, இந்த செட் ஆஃப் ஈக்குவேஷன் வந்து சொல்யூஷன். ஸோ இன்னொரு இதில் சொல்ல போனால், நம்ம வந்து கன்சிஸ்டன்ட் அப்படின்னு சொன்னோம். அப்படி தானே, கன்சிஸ்டன்ட்னா அந்த கொடுக்கப்பட்ட ஈக்குவேஷன்ஸ் வந்து சொல்யூஷன் இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்மளால் இதுதான் பி அப்படி தானே, இது வந்து எக்ஸ், இதை வந்து நம்ம ஏன்னு சொன்னோம், இதை வந்து ஏன்னு சொன்னோம், இதை எக்ஸ்ன்னு சொன்னோம், இது வந்து பி அப்படி தானே. ஸோ இந்த பி வெக்டர் என்ன, ஒரு நிமிஷம், அதாவது பி வெக்டரை ஒரு லீனியர் காம்பினேஷன், அதாவது C1 டைம்ஸ் 2 1 ப்ளஸ் C2 டைம்ஸ் 3 minus 1 ப்ளஸ் C3 டைம்ஸ் minus 2 minus 3. ஓகே, இப்படி ஒரு லீனியர் இதுதான் கொடுக்கப்பட்ட வெக்டர்ஸ். கொடுக்கப்பட்ட வெக்டரை ஒரு லீனியர் காம்பினேஷனில் எழுதி நம்மளால் பியை பெற முடிந்தால் அந்த சிஸ்டத்தை தான் வந்து கன்சிஸ்டன்ட் சொல்கிறோம், அதாவது சொல்யூஷன் இருக்குன்னு அர்த்தம். அப்படி நம்மளால் எழுத முடியல, பிஏ வந்து எந்த காம்பினேஷன் போட்டாலும் பிஏ எழுத முடியாது அப்படின்னு வந்துச்சுன்னா அதுதான் வந்து இன்கன்சிஸ்டன்ட். அப்படி ஒரு சூழ்நிலை வரும் போதுல அதை வந்து நம்ம இன்கன்சிஸ்டன்ட், சொல்யூஷன் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், சப்போஸ் என்கிட்ட வந்து 1 0 இருக்குது. ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 0 அப்படின்ட்டுருக்கு. ஓகே, இது வந்து எனக்கு கொடுக்கப்பட்ட 2 வெக்டர். ஓகேவா,
இப்போ எனக்கு வந்து எனக்கு என்ன வேணும் அப்படின்னா எனக்கு வந்து 3 1 அப்படின்னு ஒன்று வேணும். ஓகே, ஸோ இந்த ரெண்டு வெக்டரையும் லீனியர் காம்பினேஷனில் ஏதோ ஒரு காம்பினேஷனில் எழுதி என்னால் இந்த 3 1 பெற முடிஞ்சிச்சு அப்படின்னா இந்த சிஸ்டத்துக்கு வந்து சொல்யூஷன் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதை இன்னொரு மாதிரி எப்படி எழுதலான்னா இது இப்படி அப்படி தானே 1 0 2 0 இன்ட்டு x1 x2 இஸ் ஈக்குவல் டு 3 1. அப்படி இல்லை அப்படின்னா 1 0 2 0 3 1 இப்படி எழுதலாம். அப்படி இல்லை அப்படின்னா x1 டைம்ஸ் 1 0 ப்ளஸ் x2 டைம்ஸ் 2 0 தட் இஸ் ஈக்குவல் டு 3 1. இதுதான் வந்து 3 ஃபார்மேட், அப்படி தானே. ஸோ இப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அதாவது இப்போ சப்போஸ் நான் ட்ரை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 1 டைம்ஸ் 1 0 ப்ளஸ் 1 டைம்ஸ் 2 0 எழுதுனேன் அப்படின்னா எனக்கு வந்து 3 0 தான் வரும். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், நம்மளுக்கு இங்கே வந்து 1 இருக்குது, ஆனால் இங்கே எனக்கு இந்த ரெண்டாவது எலிமெண்ட் ரெண்டுமே 0 தான். ஸோ நான் எந்த காம்பினேஷனை எழுதினாலுமே எனக்கு வந்து 1 கிடைக்காது, அப்படி தானே. ஸோ இப்படி ஒரு சிஸ்டம் அமையும் போது இதை தான் வந்து நம்ம வந்து இன்கன்சிஸ்டன்ட் சொல்கிறோம். அதாவது சொல்யூஷன் கிடையாது, இன்கன்சிஸ்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஃபைன். இப்போ ஒரு ஈக்குவேஷன் ஒன்று எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், x minus y is equal to 8, 2x minus 2y is equal to 16, 6x minus y is equal to 3. ஸோ இதை நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா 1 minus 1, 2 minus 2, 6 minus 1, இது வந்து 8 16 3 இப்படி எழுதலாம், அப்படி தானே. இதை நான் ரோ ரெடியூஸ்ட் எக்லான் ஃபார்ம் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஃபைனலாக கிடைக்கிறது எப்படி வருது? 1 0 0 0 1 0, இது வந்து -1 -9 0 இப்படி வருது. ஓகே, ஸோ இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா x is equal to -1, y is equal to -9. ஓகே, ஸோ என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த லீனியர் காம்பினேஷனில் நம்ம எழுதுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்ல. இப்போ நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வெக்டர் வந்து இந்த ரெண்டு வெக்டர், இந்த ரெண்டு வெக்டரையும் ஏதோ ஒரு லீனியர் காம்பினேஷனில் எழுதி என்னையால் இந்த b பெற முடிஞ்சிச்சு அப்படின்னா இந்த சிஸ்டத்துக்கு சொல்யூஷன் இருக்குன்னு அர்த்தம். ஸோ நான் வந்து இப்படி எழுதுகிறேன், அதாவது x டைம்ஸ் 1 2 6 ப்ளஸ் y டைம்ஸ் -1 -2 -1 is equal to 8 16 3, அப்படி தானே. ஸோ இப்போ இதை தான் வந்து நம்ம இப்படி எழுதியிருந்தோம், அப்படி தானே. c1 v1 டைம்ஸ் c2 v2 is equal to some vector x. ஓகே, ஸோ இப்போ இங்கே c1 என்னது x, அப்படி தானே. ஸோ x வந்து -1 டைம்ஸ் 1 2 6 -9 டைம்ஸ் -1 -2 -1. ஸோ இதை நீங்கள் பெருக்கி பார்த்தீங்கன்னா இது வந்து -1, இது ரெண்டும் 9, அப்படின்னா இது ரெண்டையும் கூட்டம் அம்சில் எவ்வளோ வருது? 8, அப்படி தானே. இது -2, இது 9 2 18 16. ஓகேவா? இது -6, இது வந்து 9 9. ஸோ வந்து பார்த்திங்கன்னா 3, நம்மளுக்கு வந்து ரிசல்ட் கிடச்சிட்டு. ஓகேவா? ஸோ இப்போ இதனால தான் சொன்னேன் ஒரு ரோ ரெடியூஸ்டு எச்லான் ஃபார்ம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இதோட மீனிங் இன்னொரு டிஃப்ரெண்ட் வே, அதாவது ஜாமெட்ரிக்கல் வே ஆஃப் அதை வந்து எப்படியும் வந்து நம்ம இன்டர்பிரட் பண்ணலான்னு ஸ்பேன் அப்படிங்கிற கான்செப்ட் படிப்போம். ஓகேவா? எப்படி வந்து ஸ்பேஸை வந்து வெக்டர் ஸ்பேன் பண்ணும், ஸ்பேன்னா என்னது, அதுக்கப்புறம் நம்ம வந்து காலம் ஸ்பேன் அப்படின்னா இந்த இதே செட் ஆஃப் ஈக்குவேஷனை எடுத்து நம்ம இந்த காலம் ஸ்பேனை வச்சு அதை வந்து நம்ம இன்டர்பிரட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஃபைன், அடுத்த கிளாஸில் நம்ம வந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ.